தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/10/2025 திங்கட்கிழமை, மூலம் நட்சத்திரம் காலை 11:30 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், கந்த சஷ்டி விழா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கிடக்கும் தெய்வாம்சம்னு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அழகான பாடல் எழுதினார். இன்றைக்கு திருச்செந்தூரிலே கோடிக்கணக்கான பக்தர்கள் இருப்பார்கள் அந்த சம்ஹாரத்தை பார்ப்பதற்கு. நாம் நேற்றும் இன்றும் முருகப்பெருமானிடம் நம்முடைய கோரிக்கைகளை எதுவும் சொல்லக்கூடாது. முருகன் புகழ்தான் பாட வேண்டும். சூரசம்ஹாரம் முடித்த பின்னாலே மாலை நேரத்திலே அந்த சூரன் மாமரமாக நின்றதை அவருடைய வேல் இரண்டாக பிளந்த பின்னாலே சேவலும் மயிலுமாக மாறுவாராம். அதன் பிறகு அந்த சம்ஹாரம் முடிந்து ஆலயத்துக்கு வெற்றி கழிப்பிலே சென்ற பிறகுதான் நாம் அர்ச்சனை செய்து வழிபட்ட பிறகு நம்முடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். புத்திர பேருக்காக உரிய விரதம் இந்த விரதம். சிலர் 6 நாட்களும் இருப்பார்கள், சிலர் இன்று மட்டும் இருப்பார்கள். இன்றைக்கு கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் வைப்பார்கள். செட்டிநாட்டு பகுதியிலே எல்லாம் அந்த அப்பத்திற்கு பெயரே கந்தரப்பம் என்று சொல்வார்கள். முருகனுக்கு என்று பஞ்சாமிர்த பிரியன் பாமாலை ஒன்று உண்டு. செந்தூரில் அன்றைக்கு சூரனை சமர் செய்து செய்ததோர் கதைகள் கேட்டோம். சிறப்பான குன்றத்தில் தெய்வானை கரம்பற்ற சேர்ந்ததும் கேட்டறிந்தோம். தந்தைக்கும் சாமிமலை மீதேறி பிறனவ சந்தேகம் தீர்த்ததறிந்தோம். தாங்காத கோபத்தை கொண்டதனால் பழனியில் தனியாக நிற்பதறிந்தோம். சிந்தித்து நாரதரை சந்தித்து தணிகையிலே சீற்றங்கள் போக கண்டோம். செடிகொடிகளோடுலவும் தென்றல் வர முதிர் சோலை தேடி வரும் புகழ் உணர்ந்தோம். பந்தமுடன் உனதாறு படைவீடு பார்த்தவர்கள் பாவத்தில் உழல்வதுண்டோ. பந்தமுடன் உனது 6 படைவீடு பார்த்தவர்கள் பாவத்தில் உழல்வதுண்டோ. பஞ்சாமிர்தத்தினில் அஞ்சாமல் குளிக்கின்ற பழனிமலை தண்டபாணின்னு பஞ்சாமிர்த பாமாலையன் எடுத்துரைக்கிறது. பொதுவாக இன்றைக்கு நம்ம முருகன் புகழ் பாட வேண்டும். அதிலும் இன்றைக்கு பூராடம் என்றாலே போராடும் என்பார்கள். பூராடத்தன்றைக்கு இன்று முருகன் போராடி வெற்றி பெறுகின்ற நாள். வாழ்க்கையிலே பூராடத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை அன்று தினம் போய் சந்தித்தால் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும் என்ற கருத்தை தெரிவித்து இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். அது மட்டுமல்ல, பணப்புழக்கமும் நன்றாக இருக்கிறது. செவ்வாய் பார்வை உங்கள் ராசிகள் பதிவதனாலே இடம் வாங்குவது, வீடு வாங்குவது பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும். பயணங்கள் பலன் தரும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களை அதிகரிக்கின்ற நாள். அதே நேரத்தில் ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். இன்று அதிகாலையிலேயே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இன்று சஷ்டி என்பதனாலே விரதமிருந்து சண்முகநாதரை வழிபட்டால் சங்கடங்கள் அனைத்தும் அகலும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்கள் தேடி வந்து நலம் காணுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு உங்கள் கூட்டு முயற்சிகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. உறவினர்களின் ஆதரவும் திருப்திகரமாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுவார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கலாம். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கிறது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது என்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆலய வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அருகில் இருக்கும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். அது மட்டுமல்ல, மனநிறைவான வாழ்க்கை உங்களுக்கு இன்று அமையப் போகின்றது. 7லே இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் திருப்திகரமான ஒரு சூழல் உருவாகும். சந்தோஷமான தகவல்களை மாலை நேரம் சந்திக்கப் போகின்றீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாகனம் வாங்க எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். வள்ளல்கள் இல்லம் தேடி வரலாம். அதே நேரத்தில் வங்கிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் 2லே செவ்வாய், சூரியன், புதன் 3 கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கின்றன. பொருளாதார பற்றாக்குறை அகலும். இதுவரை நீங்கள் சேமிக்க இயலவில்லையே என்று கருதியவர்கள் இந்த தொழில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக சேமிக்கக்கூடிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு உருவாகலாம். லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே லாபம் வருவதில் எந்த தடையும் இருக்காது. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள்.
துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள், யோகமான நாள். பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடுகின்ற நாள். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்பு உண்டு. இழந்த வேலையை மீண்டும் பெறுவார்கள். அதே நேரம் அரசு வழி உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது கூட கைகூடலாம். நேர்முக தேர்விலும் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. 10ல் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். இது போன்ற நேரங்களில் நீங்கள் எந்த இடத்திற்கு நீங்கள் முயற்சித்தாலும் அது கைகூடக்கூடிய யோகம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வேலவன் வழிபாட்டால் வெற்றிகள் கிடைக்கின்ற நாள். முருகப்பெருமான் வழிபாட்டால் முன்னேற்றம் கூடுகின்ற நாள். குமரன் வழிபாட்டால் குறைகள் அனைத்தும் தீர்கின்ற நாள். இன்று சஷ்டி என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று நீங்கள் வணங்கி வழிபட்டு உங்களுடைய காரியங்களை தொடங்குங்கள். இன்று பணப்பழக்கம் நன்றாக இருக்கிறது. மனக்கலக்கம் அகலும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய குடும்ப முன்னேற்றமும் திருப்திகரமாக இருக்கும். குறு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுகின்றது மட்டுமல்ல, புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி சந்திரன். எனவே மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். அதே நேரத்தில் லாபஸ்தானத்திலே சூரியன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். 9க்கு நீச்சம் பெறுவதனாலே பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது மட்டுமல்ல, எதிர்மறை சிந்தனைகளும் உங்களுக்கு இன்று அதிகரிக்கலாம். எனவே நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் தளர்விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். மகர ராசினியர்களே, அஷ்டமத்திலே கேது இருக்கிறார். எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். குறு பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கல்வி முயற்சியோ அல்லது கட்டிடம் கட்டும் முயற்சிகளோ நீங்கள் கவனம் செலுத்தினால் அதில் வெற்றி பெறும். 2ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். சனி தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகலாம். வியாபார விரோதங்கள் விலகும். போட்டிக்கடை வைத்தோர் விலகுவார்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். தூரதேசத்திலிருந்து வருகின்ற நல்ல தகவல் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து கூட சொந்தமாக தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கின்ற நாள். ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கல்யாண முயற்சிகளும் கைகூடலாம். குரு பார்வை இருக்கின்றது. 9ஆம் பார்வையாக குரு பார்க்கின்றார். 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பதனாலே தொழிலில் இதுவரை இருந்த லாபத்தை காட்டிலும் இன்று உங்களுக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும். அதுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் உண்டு. மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். ஆனால் முருகப்பெருமான் வழிபாட்டை முறையாக இன்று செய்தால் மேலும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தினத்தந்தி படியுங்கள்.